வணக்கம் நேயர்களே. ஆன்மீக தகவல்கள் வரிசையில் இன்றைக்கு என்ன பார்க்கலாம்? ஒரு பள்ளிக்கூட சிறுவனை பார்க்கலாமா? இந்த சிறுவன் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்தான். ஆனால் பாடங்களில் அவனுடைய கவனம் இருக்கவே இருக்காது. எங்கேயோ பார்த்தபடி உட்கார்ந்திருப்பான். அவனுடைய முகத்தில் சில நேரத்தில் சிரிப்பு தெரியும், சில நேரத்தில் கவலை தெரியும். யார்கிட்டேயோ பேசுவது போல அவ்வப்போது அவனுடைய வாய் முணுமுணுக்கும். இதையெல்லாம் கவனித்த ஆசிரியர் என்ன என்று அவனை உற்று நோக்கலானார். அவனுடைய வீட்டிலே என்ன நடக்கிறது என்பதையும் அவர் பார்க்க தலைப்பட்டார். அது ஒரு சின்ன கிராமம். எனவே அவனுடைய வீடு எது என்று அவருக்கு தெரியும். அவனுடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்று பார்த்தபோதுதான் அவனுடைய நடவடிக்கைகளுக்கு காரணம் புரிந்தது. அவன் தன்னுடைய வீட்டில் ஒரு காளையை வளர்த்து கொண்டிருந்தான். அவன் என்றால் அவன் மாத்திரமில்லை, அவனுடைய தாய் தந்தை எல்லோரும் இருந்தார்கள். அந்த காளை சிறிய வயதிலேயே அவர்கள் வீட்டுக்கு வந்துவிட்டது. அதை வளர்த்து கொண்டிருந்தார்கள். இந்த பிள்ளைதான் பக்கத்திலே போய் அதனோடு விளையாடுவான். எனவே அவனுக்கு அதன் மீது பிடித்தம் அதிகம். எப்போதும் பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்திருக்கும் போது கூட அந்த காளையையே நினைத்து கொண்டிருந்தான். அதுதான் சில நேரத்தில் அதோடு விளையாடுவான், சிரிப்பு முகத்தில் தோன்றும். சில நேரத்தில் அது சாப்பிட்டதோ இல்லையோ என்று எண்ணி பார்ப்பான், கவலை தோன்றும். அதனோடு பேசிக்கொண்டிருப்பான். இப்படி அவனுடைய வாழ்க்கையில் அந்த காளை தான் அவனுக்கு பிரதானமாக தெரிந்தது. அவனுக்கு படிப்பு முக்கியமாக தெரியவில்லை. ஆசிரியர் என்னென்னமோ சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அவனால் அந்த படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. உடனே அந்த ஆசிரியர் என்ன செய்தார்? அவனை கூப்பிட்டு, உன்னுடைய காளையை பிரிந்து வந்திருப்பது உனக்கு வருத்தமாக இருக்கிறதா? காலையில் விட்டு விட்டு வருகிறாய், மாலையில் தானே போய் பார்க்கிறாய், அது உனக்கு வருத்தமாக இருக்கிறதா என்றார். ஆமாம் என்றான். சரி, கவலைப்படாதே, உனக்கு 1 வார காலம் விடுப்பு தருகிறேன். இந்த 1 வாரம் நீ போய் என்ன செய்? உன்னுடைய காளையோடையே இரு, அந்த காளையின் பெயரையே சொல்லி கொண்டிரு, நீ காளையையே நினைத்து கொண்டிரு, அதனோடையே விளையாடி கொண்டிரு என்று அனுப்பினார். 1 வார காலம் போனான். அந்த காளையோடு நிறைய விளையாடினான். அதையே எண்ணி அதனோடே இருந்தான், பொழுதை செலவழித்தான், திரும்ப வந்தான். இப்போதும் அவனுடைய நடவடிக்கை மாறவில்லை. அதே போலத்தான் மறுபடியும் இருந்தான். திருப்தி வரவில்லை. 1 வார காலம் காளையோடு இருந்து விட்டோம், அடுத்த வாரம் படிப்பை பார்ப்போம் என்கிற அந்த திருப்தி அவனுக்கு வரவில்லை. இப்போது ஆசிரியர் இன்னொரு யுக்தியை கண்டுபிடித்தார். அவனை கூப்பிட்டார். உன்னை 1 வார காலம் பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பகுதிக்கு அனுப்பப் போகிறேன். நீ வீட்டிலேயும் இருக்க வேண்டாம், பள்ளிக்கூடத்திற்கும் வர வேண்டாம். அந்த காட்டுப்பகுதிக்கு போ. தினம்தோறும் காலையில் பள்ளிக்கூடத்திற்கு வருவது போல நினைத்து கொண்டு நேரே அந்த காட்டுப்பகுதிக்கு போ. மாலையில் வீட்டுக்கு திரும்புவது போல திரும்பி வா. ஆனால் அந்த நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? காளையையே நினைத்து தியானித்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த காளையின் சிந்தனை மட்டும்தான், கண்களை மூடிக்கொள், அந்த சிந்தனை மட்டும்தான் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். காளையையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். அவனும் சரி என்று ஏற்றுக்கொண்டு போனான். முதல் 2 நாட்கள் அவனுக்கு சுகமாக இருந்தன. காரணம், காளையையே நினைத்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு பிடித்தமானது இல்லையா? விளையாடும்போது கூட சில நேரத்தில் அந்த காளை அவனிடத்தில் சண்டை போடும். ஆனால் இப்போது அவன் உள்ளத்தில் தியானித்து கொண்டிருக்கும் போது சண்டை போடவில்லை. அதனோடு அவன் சுகமாக அதன் அருகிலேயே இருக்கிறான். அது அவனுக்கு அடங்கி இருக்கிறது. அவனும் அதனோடு விளையாடி கொண்டிருக்கிறான். இப்படி 1 வார காலம் போயிற்று. திரும்பி வந்தான். பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டிய நேரமாயிற்று. வந்தான். உள்ளே வா என்று அழைத்தார் அந்த ஆசிரியர். பள்ளிக்கூடத்தில் அவனுடைய வகுப்புக்கு அருகில் நிற்கிறான். உள்ளே அவனால் வர முடியவில்லை. உள்ளே வா என்று அழைத்தார். அவன் ஏதோ காலை எடுத்து வைக்கிறான். ஆனால் உள்ளே நுழைய முடியவில்லை. மீண்டும் அழைத்தார்.
அதற்குள் அவனுடைய பள்ளிக்கூட தோழர்கள், அவனுடைய வகுப்பிலேயே இருக்கிற தோழர்கள், உள்ளே வா உள்ளே வா என்று அவர்களும் அழைத்தார்கள். அவன் ஏதோ முயல்கிறான் என்பது மாத்திரம் எல்லோருக்கும் தெரிந்தது. காலை தூக்குகிறான், காலை வைக்க முற்படுகிறான், வகுப்பு வாயிலை தாண்டி அப்படி ஒரு காலை வைக்கிறான். ஒரு கால் வகுப்புக்குள்ளே இருக்கிறது, இன்னொரு கால் வகுப்புக்கு வெளியில் இருக்கிறது. ஆனாலும் அவனால் வர முடியவில்லை. அப்படியே வெளியில் போனான். வெளியில் போய் நின்று கொண்டு பரிதாபமாக அந்த ஆசிரியரை பார்த்தான். ஆசிரியர் என்ன என்று கேட்டார். உள்ளே வர வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் கொம்புகள் முட்டுகின்றன, கொம்புகள் தடுக்கின்றன என்றான். அவன் சற்றே அழுகிற தொனியில் அதை சொன்னவுடன் ஆசிரியர் மெல்ல கரிசனமாக அவனை பார்த்து, என்ன மறுபடியும் சொல்லு என்றார். இல்லை, கொம்புகள் முட்டுகின்றன, இந்த வாயில் போதவில்லை, என்னுடைய கொம்புகள் இந்த வாயிலில் தடுக்கின்றன, உள்ளே வர முடியவில்லை. அந்த ஆசிரியர் மிக பொறுமையாக அவனை அப்படியே அமரச் செய்து தான் அருகில் வந்து விளக்கினார். பார்த்தாயா, தெரிகிறதா, புரிகிறதா உனக்கு இப்போது? எதை நீ தியானித்தாயோ அதுவாகவே உன்னுடைய மனம் உன்னை ஆக்கிவிட்டது. உனக்கு கொம்புகள் இல்லை, இதோ பார் உன்னுடைய தலையை தொடுகிறேன், உனக்கு கொம்புகள் இல்லை. ஆனால் நீ அந்த காளையையே தியானித்தாய் ஒரு வார காலம். உனக்கு கொம்புகள் முளைத்தது போல உன்னுடைய மனம் ஒரு உருவத்தை உனக்கு கொடுத்து விட்டது. புரிகிறதா என்றார். புரிகிறது, ஆனால் இதனால் என்ன பலன், இதனால் என்ன எதிர்காலம் என்று புரியவில்லையே என்றான். சிரித்துக்கொண்டே அவர் விளக்கினார். அவனுக்கு அவர் விளக்கியது இருக்கட்டும், நாம் என்ன விளங்கிக் கொள்ளலாம்? நாம் உள்ளத்திலே என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம். நம்முடைய மனத்தில் எதை திரும்ப 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 அசை போட்டு அதையே உள்ளுக்குள் நாம் நிரப்பிக் கொள்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிவிடுகிறோம். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? கெட்ட விஷயங்களை, தீமை தரக்கூடியவற்றை, வக்ரங்களையெல்லாம் உள்ளத்திலே போட்டு நிரப்பிக்கொள்ளாமல் நன்மைகளை, நல்ல தர்மங்களை, நல்ல செயல்களை பற்றிய சிந்தனைகளை, தெய்வத்தை பற்றிய எண்ணங்களை உள்ளத்தில் நிரப்பிக்கொண்டால் நமக்கும் கூட அந்த தெய்வீக நிலைமை வரும் இல்லையா? அப்படி இல்லை என்றால் வேண்டாத விஷயங்களை போட்டு நிரப்பிக்கொண்டால் என்ன ஆகும்? கொம்புகள் தட்டும், அந்த கொம்புகள் நம்மை மேலே போக விடாது. அந்த சிறுவனால் வகுப்புக்குள் போக முடியவில்லை, ஆனால் நமக்கு கொம்பு முளைத்த அந்த கொம்புகள் தட்டும் என்றால் நம்மால் தொடர்ந்து பயணிக்க முடியாது. சில பேரை பார்த்து கேட்போமே, உனக்கு என்ன கொம்பு முளைத்திருக்கிறதா என்று. அந்த கொம்புகள் நம்முடைய சுயநலத்தின், நம்முடைய ஆணவத்தின் அடையாளங்கள். நம்முடைய ஆணவத்தின் அடையாளம். நம்முடைய சிந்தனை நம்முடைய ஆணவத்தை பற்றி, நம்மை பற்றி சுயநலமாக இருக்கும் என்றால் அப்போது கொம்பு முளைத்துவிடும். அந்த கொம்பு மேலே தொடர முடியாமல் தட்டிவிடும். அப்படி இல்லாமல் நல்ல விஷயங்களையே சிந்திப்போம் என்றால் எந்த கொம்பும் நம்மை எந்த இடத்திலேயும் தடுக்க முடியாது. அதுதான் அந்த சிறுவனுக்கு அந்த ஆசிரியர் சொன்ன உபதேசம். இல்லை இல்லை, வாழ்க்கை அனுபவம் இவை நமக்கு தர வேண்டிய உபதேசம். வக்கரங்களையெல்லாம் போட்டு உள்ளத்திற்குள் நிரப்பாமல் எப்போதும் தெய்வீக சிந்தனையை உள்ளத்தில் நிரப்புவோம் என்றால் நம்முடைய பயணம் மிக மிக சுலபமாக, மிக மிக எளிமையாக இருக்கும். வாருங்கள், எளிமையாகவே பயணம் போவோம்.